அர்ச்சனா தண்ணி கொண்டா. இதோ வரேங்க. இந்தாங்க. பழம் ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? பெரிய மாமாவுக்கு காரியம் பண்ணதுனால காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. பழம் ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்னங்க, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வேலையை பார்த்துட்டு போ. படு 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 படு. சாப்பிட்டியா? உன்னதான் கேக்குறேன், சாப்பிட்டியா? நீ தலையாட்டுறதே சந்தேகமா இருக்கு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நிஜமா சொல்லு. ஆமாங்க, நீங்க கோவப்படுறதும் திட்டுறதும் ஒன்றும் புதுசு இல்லையே. கொஞ்ச நாளாவே எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. மாசமா இருக்கிறதுனால காலெல்லாம் வீங்கிடுச்சு. அதான் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டேன். மத்தபடி ஒன்றும் இல்லைங்க. ஐயோ, என்னங்க? என்ன அர்ச்சனா, புள்ளத்தாச்சிங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இது ரொம்ப சிரமமா இருக்கும்ல. இதெல்லாம் கவனிக்கிறது கூட நேரமும் மனசு சொல்லாம நான் பாட்டு எது பின்னாடியே ஓடிட்டு இருக்கேன். காலகட்டம். ஐயோ வேணாங்க. ஒன்னும் இல்ல, விடு. வேணாம், விடுங்க. விடுன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் நமக்குள்ள சகஜம் தானே. புதுசா என்ன? கூச்சப்படாம இரு. அட பாவி, வெக்கம் கெட்டவனே. காலையில அந்த ஆட்டம் ஆடினா இப்ப காலை பிடிக்கிறானே. இவனெல்லாம் என்ன லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரியலையே. ச்சே. என்ன மன்னிச்சிரு அர்ச்சனா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, உடம்புக்கு இவ்வளவு முடியாத நிலைமையில கூட நீ எனக்காக ஓடி ஓடி வேலை செய்யற. ஆனா நான் தான் எதையுமே கண்டுக்காம, எனக்கு சட்டுன்னு இப்பதான் வரைச்சது. என்ன மன்னிச்சிரு. இப்படி எல்லாம் பேசாதீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அர்ச்சனா, இதுக்கு முன்னாடி கூட நீ என்ன தினம் நல்லா தான் கவனிச்சிட்டு இருந்த. ஆனா அப்பெல்லாம் எனக்கு வெறும் அக்கறையும் பாசம் மட்டும் தான் தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு தான் உன் கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன்.
அது நான் திடீர்னு கத்துனதும் நீ என்னை அப்படியே பயந்து போய் பார்த்தல்ல. நான் நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அர்ச்சனா. நீ சோர்வா நடந்து வரும்போது தான் எனக்கே அது புரிஞ்சுது. நான் திட்டுறதும் கத்துறதும் வேற உனக்கு ரொம்ப சகஜமாயிருச்சு. நீ நிறைய மாறிட்டேன்ல, முரடன் ஆயிட்டேன்ல அர்ச்சனா. செல்வா அர்ச்சனா மேல கோவப்பட்டாலும் அவ கண்ணீர் விட்டு அழுதானா உடனே மனசு இறங்கிடுவான். என்னதான் நீ மனசுல ஒன்றும் வச்சுக்கலன்னு சொன்னாலும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. காரியம் நடந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் உன் மேல கை ஓங்கி, ஆனா இதெல்லாம் என் தப்பு இல்லை அர்ச்சனா. எல்லாம் என் பெரியப்பனால தான் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? என் பெரியப்பா இறந்து போன செய்தி கேட்டதுல இருந்து எனக்கு மன ரீதியா என்னமோ ஒன்று ஆயிடுச்சு அர்ச்சனா. எங்க பார்த்தாலும் எனக்கு அவர் உருவம் தெரியுற மாதிரியே இருக்கு. நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, தூங்கும் போதும் வேலை செய்யும் போதும் என்னமோ என் பக்கத்துலேயே அவர் உட்காந்துருக்க மாதிரி எனக்குள்ள ஒரு, அதனால நான் அதே நினைப்புல யோசிக்காம பேசிடுறேன். கனவுல கூட எனக்கு அவர் நினைப்புதான். இப்பெல்லாம் நான் ராத்திரியில சரியாவே தூங்குறதில்ல அர்ச்சனா. திடீர்னு நடராத்திரி ஏஞ்சி உட்காந்து அவர் நினைப்புல அழ ஆரம்பிச்சிடுறேன். எப்பேற்பட்ட மனுஷன், படிப்பறிவும் உலக அறிவும் இல்லாத எனக்கு நேர்மையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுத்ததே அவர் தான். கஷ்டப்படவங்களாம் கூட இருந்தார். ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அதை பார்க்கறதுக்கு அவர் நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயர்ந்தேங்கிறத அவர் பார்க்கறதுக்கு இல்லையேங்கிற வருத்தத்தை விட இவ்வளவு நல்ல நிலைமையில இருந்தோம். நான் அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கலையேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி தான் அர்ச்சனா. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. காசு பணம் வசதியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னை உருவாக்கின பெரியப்பாவே நான் மறந்துட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி தான் எனக்குள்ள ஒரு எரிச்சலையும் கோவத்தையும் உண்டாக்கி இருக்கு. எனக்கு முதல்ல என் மேலதான் இருந்துச்சு கோவம். அதான் அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். இதை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாம இருந்தப்போதான் காரியம் பண்ற இடத்துல உங்க அப்பாவை நான் பார்த்தேன். அப்படியே சுருன்னு ஏறிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கண்மூடித்தனமா நான் பாட்டு கத்திட்டேன். எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீ மட்டும் இல்ல, மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிற என் பெரியப்பாவும் மன்னிக்கணும். மாமா உங்களை கண்டிப்பா மன்னிப்பாருங்க. ஆனா நான் உங்களை மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷி இல்ல. உங்க குணம் எனக்கு தெரியுங்க. என்னதான் நீங்க கோவப்பட்டாலும் அடி மனசுல உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் என்னைக்குமே குறையாது. இதோ காலையில என்ன அடிக்கிறதுக்காக கை ஓங்குனீங்க, இப்போ அதே கையால என் காலை பிடிச்சு விடுறீங்க. இதுதான் என் புருஷன். இது போதுங்க எனக்கு. என் கண்ணு முன்னாடியே 2 பேரும் உருகி உருகி பேசிட்டு இருக்கீங்களா? விடமாட்டேன் செல்வம். உன்னை எப்படி திரும்ப குடிக்க வைக்கிறதுன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயாவே அதுக்கு ஐடியா கொடுத்துட்ட. உங்க பெரியப்பாவுக்காக நீ இவ்வளோ தூரம் ஃபீல் பண்றியா? நாளைக்கு உன் பெரியப்பாவை சாக்க வச்சே உன்னை குடிக்க வைக்கிறேன். அர்ச்சனா குடியை கெடுக்கிறேன். Kavya? What happened? என்ன இந்த நேரத்துக்கு தூங்காம எழுந்து உட்காந்து முழிச்சிட்டு இருக்க? இல்லைங்க,
நான் தூங்க போறதில்ல. படுத்து கண்ணு மூடுனா கனவு வருது. கனவுல உங்களை ஐயோ ராத்திரி பகல் என்ன நேரமும் நான் தூங்க போறதில்ல. தூங்கவும் முடியாது. என்ன மறுபடியும் என்ன கத்தியால குத்தி கொள்ற கனவா இல்ல தலைகண்ணியால அமைக்கி சாவடிக்கிற கனவா? அது ரெண்டுமே இல்லைங்க. இது வேற கனவு. அந்த கனவுல நீங்க தான். என்ன கனவு? நீங்க நம்ம டைனிங் டேபிள்ல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நான் ரெடி பண்ண இட்லிய நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நல்ல கனவு தானே. இதுக்கு எதுக்கு நீ தூங்காம உட்காந்துட்டு இருக்கணும்? முழுசா கேளுங்க. திருப்தியா சாப்பிட்டு முடிச்சதும் திடீர்னு வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஐயோ என்னால சொல்லவே முடியலங்க. என்ன காவியா அது? கத்தி போய் தலைகாணி வந்து இப்ப அதுவும் போய் இட்லி சாப்பிட்டு வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தம் வந்து. பாத்தீங்களா? கேட்ட உங்களுக்கே இவ்ளோ டென்ஷனா இருக்கே. கனவுல காட்சியா அதுவும் அந்த கோலத்துல பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? பின்ன எப்படி என்னால தூங்க முடியும்? லுக் காவியா, எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நீ இந்த மாதிரி ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறது நினச்சாலும் டென்ஷனாக இருக்கு. நாளைக்கு முதல் வேலையை உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போய் காட்டணும். நீ முதல்ல படுத்து தூங்கு. Go to sleep காவியா. ஐயோ Sleep. டாக்டர், வாட் ஹேப்பன்? அவரோட கனவுக்கு பதில் கிடைச்சதா? மிஸ்டர் செரி, இந்த கேள்விக்கு என்னால் உடனடியாக கிளியராக பதில் சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். காவ்யா, ப்ளீஸ் சிட் டவுன். நோ 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 டாக்டர், லெட் காவ்யா வெயிட் அவுட் சைட். காவ்யா, நீ 2 minutes வெளியே வெயிட் பண்ண. நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் நோ பேசணும். மிஸ்டர் செரி, இவங்க சம்பந்தமாக தானே பேச போகிறோம். இவங்க இல்லைன்னா எப்படி? நோ டாக்டர், நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். லெட்டர் வெயிட் அவுட் சைட். நோ ப்ளீஸ். ஓகே காவ்யா, ஜஸ்ட் வெயிட் அவுட் சைட். ப்ளீஸ். டாக்டர், காம்ப்ளிகேட்டட்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. இதனால வரைக்கும் அடுத்தவங்களை பத்தி தான் கனவு கண்டுட்டு இருந்தா, இப்போ நானே சாக போறேன்னு சொல்றா. இது நான் சீரியஸ் எடுத்துக்குமா வேணாமா? உங்கள் பயத்தை பார்த்து தான் காவ்யாவை ஹிப்னோடைஸ் பண்ணி பார்த்தேன். இது இஎஸ்பியா கூட இல்லாமல் காவ்யாவுக்கு உங்கள் மேலே அதீத லவ் இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் அதிகமாக வரலாம். அந்த மாதிரி பயமே கூட இந்த மாதிரி கனவா வரலாம். பட் அவங்க ஆழ் மனசில் அந்த மாதிரி பயம் இருக்கிறதாவும் தெரியல. அதான் காம்ப்ளிகேட்டட்னு சொன்னேன். டாக்டர், எனக்கு பேசிக்காக ஒரு டவுட். காவ்யாவுக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு கனவு வந்திருக்குமா, இல்லைனா இப்படி ஒரு கனவு வந்திருக்குன்னு போய் சொல்லி என்னை பயமுறுத்த ட்ரை பண்றாளா? என்ன மிஸ்டர் செரி, காவ்யா ஏன் பொய் சொல்லணும்? எந்த ஒய்ஃபாவது இப்படி ஒரு பொய்யை சொல்லி புருஷனை பயமுறுத்துவாங்களா என்ன? வேற எந்த ஒய்ஃப் அதை செய்ய மாட்டாங்க டாக்டர். ஆனா காவ்யா கண்டிப்பா செய்வா. அதனால தான் கேட்குறேன். என்ன சொல்றீங்க? காவ்யா ஏன் செய்யணும்? உங்களை பயமுறுத்துறதுனால காவ்யாக்கு என்ன லாபம்? அது அது சும்மா விளையாட்டு கூட இப்படி சொல்லியிருக்கலாம்ல. நான் கூட இந்த மாதிரி விளையாட்டுக்காக அடிக்கடி சும்மா பயமுறுத்திருக்கேன். டாக்டர், உங்க டெஸ்ட் மூலமா அவளுக்கு கனவு நிஜமா தான் வந்ததா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? சான்ஸே இல்லை மிஸ்டர் செரி. லை டிடெக்டர்னு வேணா இருக்கு, பட் ட்ரீம் டிடெக்டர்னு எதுவுமே இல்லை. யாராக இருந்தாலும் இப்படியெல்லாம் விளையாட மாட்டாங்க. அனாவசியமாக காவ்யா மேலே சந்தேகப்படாதீங்க. உங்கள் மேலே அவங்க உயிரையே வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? காவ்யா கனவுப்படி நான் சாகிறது கன்ஃபார்மா? நோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. இஎஸ்பியில் சொல்லப்படுற எல்லாமே நிஜத்தில் நடந்தது இல்லையே. சிலது நடக்கும், சிலது நடக்காமல் போகும். நாஸ்ட்ரடாமஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்னதில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் 2000 உலகம் அழியும்னு சொன்னார். அது நடக்கலையே. அதே மாதிரி காவ்யாவோட கனவு கூட நடக்காமல் போகலாம்.
அதே சமயம் நடக்கவே நடக்காதுன்னு அஜாக்கிரதையாகவும் இருந்துடாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. செல்ஃப் ப்ரைஸ் பண்ணாதீங்க. யார் கூடவும் சண்டை போடாதீங்க. எல்லார்கிட்டையும் லவ்வபிளாக இருங்க. பீஸ்ஃபுல்லாக வாழ ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அப்போ டாக்டர் எனக்கு ஆபத்து தானா? அப்படி இல்லை, 50-50 சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ரொம்ப பயந்துடாதீங்க. அதே சமயம் கேர்லெஸ்ஸாகவும் இருந்துடாதீங்க. சரி, என்ன சொன்னாரு? இல்லை எதுவும் சொல்லலை.